ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து டேட்டோனாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரையம்ப் டேட்டோனாஸ். ட்ரையம்ப்லேயே வந்து ஆக்சுவலி ஒரு லிமிடெட் எடிஷன் வெர்ஷன் வந்துருக்கு, பைக் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ தான் பார்த்தேன். சரி, ஓகே, சும்மா போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு. இது எப்படின்னா டேட்டோனால் வந்து ட்ரையம்பில் வந்து 615R அப்படின்ற ஒரு வெர்ஷன் வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ். அந்த பைக் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இட் ரைட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப சூப்பரான பைக் அது. ஸோ அந்த பைக் வந்து சார்ட் ஆஃப் லைக் அ லிமிடெட் எடிஷன். ஸோ அரௌண்ட் 675 பைக்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து 763 ஐ திங்க் 765 இந்த வெர்ஷன் பைக் வந்து தே கோனா மேக் ஒன்லி 700 பைக்ஸ். ஸோ இப்போ இங்கே போய் பார்க்க போகிறது பைக் வந்து 535 or something like that அந்த எடிஷன் இது. ஸோ இது எல்லாமே லிமிடெட் எடிஷன்ஸ். அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து தே மேனுஃபேக்சர் அண்ட் தென் தே வில் கிவ் யூ. ஸோ அந்தமாரி பைக்ஸ் இது. அண்ட் இந்த 700 முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து இந்த பைக்ஸ் வரவே வராது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வேறு வெர்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த பைக் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி வந்து இட்ஸ் காட் லைட் வெயிட் ரிம்ஸு, மெக்னீஷியம் ரிம்ஸ். ஸோ முக்கால்வாசியும் வந்து கார்பன் ஃபைபர் ரிம்ஸ் இருக்கும், ஸ்டீல் ரிம்ஸ் இருக்கும், அலாய்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து மெக்னீஷியம் விச் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதோட ஃபுல் பாடி வந்து கார்பன் ஃபைபர். அண்ட் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற எக்ஸாஸ்ட்டு அண்ட் ஷாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷாக்ஸ்லாம் ஆல் இன் ஷாக்ஸு, அதுக்கப்புறம் பிரிம்போ பிரேக்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ஒன் ஆஃப் தி எக்ஸாஸ்ட் பிராண்ட் நேம் ஞாபகம். ஸோ இந்தமாரி எல்லாமே வந்து இவங்க கம்பெனி மேனுஃபேக்சர் ட்ரையம்ப்லேருந்து வர லீகல் பைக் இது. பட் இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய ஆஃப்டர் மார்க்கெட் இருக்குது. அண்ட் இந்த குவாலிட்டி ஆஃப் பைக் வந்து ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் வந்து இட்ஸ் எக்ஸப்ஷனல் அப்படின்றாங்க. அண்ட் இந்த ஷோரூமில் வந்து ட்ரையம்ப்ஸ் அண்ட் சுசுக்கிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தே ஆல்சோ டீல் வித் டுக்காடிஸும் யூஸ்டு டுக்காடிஸும் இருக்குது. அண்ட் தென் மெயின் திங் என்னென்னா அப்ரிலியா. ஸோ இந்த ஏரியாவிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிட்னிலே வந்து இப்போ எம்பியோ குஸ்டா, பிமோட்டா, அதுக்கப்புறம் ட்ரையம்ப், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்குது, நிறைய டீலர்ஸ் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி டீலர்ஸ். ஸோ எஸ்பெஷலி வந்து அப்ரிலியா வந்து ஐ திங்க் ரொம்ப கம்மி ஷோரூம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ரிலியா பைக்ஸ் ஆர் வெரி குட்ங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலி தே வாண்ட் செவரல் கிராண்ட் ப்ரீ. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம போயிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் சூன் என்ன அப்படின்னா வந்து பைக்ஸ் இல்லாமல் அடுத்து கார்ஸும் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா பைக்ஸ் வந்து ஓகே, பட் அதே பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்கும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் கார்ஸும் பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் உங்களோட ஃபேவரட் கார்ஸ்லாம் என்னென்னு போடுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. So here we are, guys. This is Triumph Moto 2 not 675, 765. 765 இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 675ஓட சாசி அது, அதே ஃப்ரேம் அது. அண்ட் பட் ஐ வாஸ் ஹேவிங் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதோட ஃபோட்டோஸ் நான் பார்த்தேன். அண்ட் அப்போவே வந்து கொஞ்சம் பைக் அவுடேட்டடாக இருக்குது, லுக்ஸுக்கு அவ்வளோவா இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணேன். பட் நேரில் வந்து பார்க்குறப்ப சார்ட் ஆஃப் ஓகே, பட் ஸ்டில் வந்து ஐ வுடன்ட் ஸ்பெண்ட் மணி கைஸ். இதை நான் வந்து கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஏன்னா பைக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 675 பார்த்தீங்கன்னா வந்து செம்ம பைக் ரைட் பண்ணுறதுக்கு செம்ம அஜியலாக இருந்துச்சு, அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ட்ரையம்ஸ் எப்போவுமே ரொம்ப ஹெவியான பைக்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல செமையான ஒரு ஹேண்ட்லிங்கான ஒரு பைக்காக இருந்துச்சு 675. ஸோ இந்த 765 வந்து அஃப்கோர்ஸ் இட் வில் பி பெட்டர் தன் தட். பட் அதே ஸ்டைலிங், அந்த அவுடேட்டட் லுக்ஸு பைக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லேட்டஸ்ட்டு பைக் மாதிரி இல்லை நீங்கள் நேரில் பார்க்குறப்ப. அதுவும் இல்லாமல் இந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் வந்து அவங்க ஒரு ஆனடைஸ்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, கிளியர் கோட் பதிலாக. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அது கார்பன் ஃபைபர் மாதிரியே இல்லை. ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷ்லாம் அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபினிஷ் தூரத்துலேருந்து பார்க்குறது கார்பன் ஃபைபர் மாதிரி தெரில. சிங்கிள் சீட் அழகாக இருந்துச்சு. அண்டு டேஷ் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே. அண்ட் ஃபேரிங் வந்து சிங்கிள் பீஸ் 2 பீஸ் கார்பன் ஃபைபர். அண்ட் பிரிம்போ பிரேக்ஸ், ஆல் இன் ஷாக்ஸ், இது எல்லாமே ஓகே கைஸ். நம்ம ஸ்பெக்ஸ் பற்றி பார்ப்போம் அடுத்தது. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் 765 700 cc. ஸோ இட்ஸ் நாட் ஆஃப் அ மச் டிஃப்ரென்ஸ். நீங்கள் இதோட ப்ரீவியஸ் டேட்டோனாஸ் பார்த்தீங்கன்னா 675, இது வந்து 765. ஸோ இட்ஸ் நாட் ஆஃப் அ மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ். அண்ட் ரைட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அஜிலிட்டி அண்ட் ஈவன் சாசி ஹேண்ட்லிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ரிமைண்ட்ஸ் பி ஆஃப் 675 தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து லெட்ஸ் சே ஒரு 6.5 நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா I wouldn't recommend this one because you can try another bike அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா it feels sort of the same அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸ் பவர் வந்து 130 ஹார்ஸ் பவர். அண்ட் அது வந்து அரௌண்ட் 12,000 RPMs. ஸோ அந்த ஹை ரெவிங் மிஷின்ஸ், ஹை RPMs, ஸோ விச் இஸ் நைஸ். அண்ட் ஸோ இதில் என்னென்னா ஜென்ரலாக வந்து இந்த பைக் வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சார்ட் ஆஃப் லைக் 1000 cc to
600cc அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக 600cc வந்து எப்போவுமே எனக்கு இருக்கிற ஒரு இஷ்யூ என்னென்னா, நம்ம ஸ்ட்ரீட்ஸில் போகிறப்ப வந்து அடிக்கடி கியர் ஷிஃப்ட்ஸ் பண்ணும். ஸோ வெரஸ் வந்து 1000cc வந்து உங்களுக்கு அந்த பவர் பேண்ட் வந்து எல்லா இதுலேயுமே இருக்கும். நீங்கள் லோவர் கியர்ஸில், ஹையர் கியர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3rd கியர் 4th கியர் அதுலேயே வந்து நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணாமலே வந்து நீங்கள் ஈஸியாக ரைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கியர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்பீடு அண்ட் இது வந்து ட்ரையம்போட ஷிஃப்ட் அசிஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது எலக்ட்ரானிக்ஸ் அகெயின். ஸோ அண்ட் தென் அஃப்கோர்ஸ் கிளச்சு பெட் மல்டிபிள். அதுக்கப்புறம் குயிக் ஷிஃப்டர் எல்லாமே ஸ்டாண்டர்ட். இப்போ வர எல்லா பைக்ஸ்லையுமே குயிக் ஷிஃப்டர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சாசி பார்த்தீங்கன்னா சாசி வந்து இட்ஸ் சேம் அஸ் 675. ஸோ நோ பிகர் டிஃப்ரென்ஸ் இதில். அண்ட் இட்ஸ் கேஸ்ட் அலுமினியம் அண்ட் கோட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆனடைஸ்டு கோட்டிங்கு. அதுக்கப்புறம் ஷாக்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஃபுல்லி கஸ்டமைசபிள் அண்ட் ஆல் இன் ஷாக்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் வந்து நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிம்போ ஸ்டைலமா. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி த லேட்டஸ்ட் இன் பிரிம்போ. ஸோ 4 piston கேலிப்பர்ஸ் இது. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பின்னாடி ரியர் பிரேக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து பிரிம்போ தான். அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே வந்து டேஷ் டிஸ்பிளே வந்து டிஎஃப்டி விச் இஸ் லைக் காமன் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ். இப்போ வரது எல்லாத்துலேயுமே வந்து இது காமன். அது மெயினாக வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஃபுல் ஃபேரிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 piece ஃபேரிங். அது வந்து முன்னாடி வந்து இதில் பார்த்தீங்கன்னா 6 piece ஃபேரிங் இருந்துச்சு 675ல். இதில் வந்து 2 piece ரெண்டுமே வந்து கார்பன் ஃபைபர். அதை கீழ் பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கார்பன் ஃபைபர். ஸோ which is nice. பட் இது என்னென்னா they have used anodized coating. ஸோ முன்னாடிலாம் வந்து கிளியர் கோட் பண்ணுவாங்க, இப்போ வந்து ஆனடைஸ்டு கோட்டிங். ஸோ தூரத்து வந்து பார்க்குறப்ப வந்து பைக் வந்து ஏற்கனவே அந்த பைக் வந்து டிசைன் வந்து இட்ஸ் ஸ்டில் சேம் as 675 அப்படின்ட்டு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. லுக்ஸ் ஓல்டுன்ட்டு. எனக்கே வந்து டக்குன்னு பார்க்குறப்ப இட் வாஸ் தட் இம்ப்ரெசிவ். ஸோ ஒரு புதுசாக ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்ட்டு இல்லை, பழைய பைக் மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாடல். ஏன்னா 10 years இதே டிசைன் தான் அது டைட்டோனாஸ்க்கு. அண்ட் அதேமாரி அந்த ஆனடைஸ்டு கோட்டிங் வந்து கார்பன் ஃபைபரோட பேட்டர்ன் வந்து தூரத்துன்னு தெரியவே இல்லை. ஸோ பக்கத்து வந்து கிரே கலர் மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் லுக்ஸ் டல். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ஆனடைஸ்டு கோட்டிங் அவங்க ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெயிண்ட்டோட வெயிட் வந்து கம்மியாகும் அப்படின்றாங்க. ஸோ பைக்கோட ட்ரை வெயிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 165 kgs. ஸோ சிபிஆர் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப அது ஒரு 600 cc's. ஸோ சிபிஆரோட ட்ரை வெயிட் வந்து இஃப் ஐம் நாட் ராங் அரௌண்ட் 198ன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் ஐம் நாட் ராங், ஸோ ஐ ஹேவ் டு செக் இட். பட் இதோட கண்டிப்பாக கூட தான் இருக்கும். அண்ட் வீல்ஸ் பார்த்திங்கன்னா அலுமினியம் வீல்ஸு. அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 17.4 liters. இதில் இன்னும் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா வந்து ரைட் பை ஒயர். ஸோ ரைட் பை ஒயர் வந்து ஏற்கனவே நான் வந்து MB Agusta F3யில் வந்து ட்ரை பண்ணேன். அண்ட் அந்த பைக்கை வந்து டெமோ எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து வைக்கிறதுக்குள்ளார எனக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன ஒரு ரீசன்னா வந்து ரைட் பை ஒயர் வந்து ரொம்ப கிளிச்சியாக இருந்துச்சு. கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அது ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ப்ளிட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பீட் மிஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பைக் ஆஃப் ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு சின்ன டவுட் வரும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் பைக், நம்ம கீழெல்லாம் போட்டுட்ருக்க முடியாது. ஸோ அதனால் செம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் பை ஒயர் வந்து டைட்டனோ இஸ் ரியலி குட். ஸோ அதனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஓகே. ரைட் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து சார்ட் ஆஃப் லைக் அவ்வளோ ஸ்போர்ட்டின்னு சொல்ல முடியாது, 100% ஸ்போர்ட்டின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இட்ஸ் அ ஸ்போர்ட்டி பைக். ஸோ கொஞ்சம் நீங்கள் டக்கின் பண்ணி தான் ஆகணும். அண்ட் மற்றபடி வந்து டேஷ் வந்து இட்ஸ் அ TFT கலர் டிஸ்பிளே. பட் இட்ஸ் நாட் ஆஸ் நைஸ் ஆஸ் Ducatis அண்ட் BMs. ஸோ இப்போ லேட்டஸ்ட் BMs Ducatis அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பர் கூல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே அப்படின்லாம். ஓகே. அண்ட் தென் மெயின் திங் இஸ் எக்ஸாஸ்ட் நோட் லிசன் பண்ணுங்கள், செமையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து சீட் வந்து சிங்கிள் பீஸ் சீட்டு, நோ பில்லியன். ஸோ பில்லியன் வந்து கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் போனால் சிங்கிளாக தான் இருக்கணும். அண்ட் ரைட் மோட்ஸ் பார்த்திங்கன்னா 5 ரைட் மோட்ஸ் இருக்குது. ரெயின் மோடு, ட்ராக் மோடு, ABS ட்ராக் மோடு, அதுக்கப்புறம் யூசர் கன்ஃபிகரேஷன். ஸோ நீங்களே ஒன்று கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரேம் எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் as 675 அண்ட் இட்ஸ் ஆனடைஸ்டு ஃப்ரேமு. ஸோ பழைய மாரி பவுடர் கோட் கிடையாது, இது ஆனடைஸ்டு. ஸோ வெயிட் சேவ் பண்ணுறதுக்காக. அண்ட் வீல்ஸும் கூட அலுமினியம். ஸோ இட் சேவ் சம் வெயிட் அப்படின்றாங்க. ஸோ ஐ திங்க் ப்ரெஸ்ட் அலுமினியம் ஆர் சம்திங். ஸோ அதனால் இட் சேவ் சம் வெயிட் அப்படின்றாங்க. ஸோ சாசி வந்து ஈஸி டு ரைடுங்க. ஸோ இட்ஸ் லைக் நீங்கள் 675 நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி நிம்பிள் அஜைல் பைக்கு. ஸோ இட்ஸ் ஈஸி டு ரைட்.
ஸோ அதேமாதிரி ஓலின்ஸ் வந்து நான் உட்காந்து பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ அது ஓலின்ஸோட பெஸ்ட் அது தான். ஸோ யூ கேன் ஆக்சுவலி கஸ்டமைஸ் அ ஷாக் வந்து எவ்வளோ நீங்கள் வெயிட் கம்மியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஷாக்ஸ் வந்து இட் வில் அலைன் டு யூ. நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரீ லோட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேர்டிக்ட் வைஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பைக்கோட காஸ்ட் வந்து அரௌண்ட் $30,000 வருது. ஸோ நீங்கள் டுகாடி பேனகாலி V4 போகிறீங்க அப்படின்னா, ஸ்பெஷாலே போகிறீங்க அப்படின்னா $36,000. அதாவது இது வந்து $30,000 அப்படின்னு நீங்கள் வச்சா இந்தியா ப்ரைஸ்க்கு வந்து லெட்ஸே டேக்ஸ் எல்லாம் போயிட்டு வரும் 20-25 lakhs வரும். அண்ட் டுகாட்டி வந்து அதோட அந்த ரேஞ்ச் தான் வரும், இல்லைனா அதோட கம்மியாக வரும். BMW கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச் தான் வரும். ஸோ BMW யூ கேன் கெட் த டாப் ஸ்பெக் அரௌண்ட் $30,000. ஸோ அது வந்து ஹெச்பி வெர்ஷன். ஸோ வித் கார்பன் ஃபைபர் ரிம்ஸோடு வரும். ஸோ இது வந்து ஜஸ்ட் அலுமினியம் ரிம்ஸ் தான் அது. அண்ட் ஸோ ஐ வுட் சே ஈவன் இப்போ நீங்கள் வந்து $30,000க்கு இதை விட சீப்பராக வந்து Yamaha R1 வாங்கிடலாம், which is one of the best 1000cc liter bike. So plenty of choices guys. So I don't think so limited edition will sell. So around 765 bikes and total அவங்க பண்ண போகிறாங்க, and for US and Canada, and 765 for the whole world. So மொத்தமாக 1400. ஸோ அந்த ரேஞ்ச் தான் வந்து அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ ஓகே கைஸ், வில் see how we go. நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர்லாம் பண்ணி விடுங்க, பார்ப்போம். ஓகே.